ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எதையும் சாதிக்கலாம் ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நீங்க உங்க மனதுல இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு தான் என்னுடைய வாழ்க்கையா, எனக்கு இருக்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவில்லையான்னு அநேக கேள்விகளோடும் குழப்பங்களோடும் இருக்கிற உங்களை பார்த்துதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இதுவல்ல உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பாதையின் வழியாக கர்த்தர் உங்களை நடத்துகிறதற்கு, சிலவற்றை உங்களை கற்றுக் கொடுக்கறதற்கு கர்த்தர் சில காரியங்களை, சில உபத்திரவங்களை, சில பாடுகளை உங்க வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். குறிப்பா உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள், நீங்க மலை போல நம்பின மனிதர்களா இருக்கலாம், இல்ல உங்க உறவினர்களா இருக்கலாம், இல்ல உங்க குடும்பத்துல உள்ளவங்களா இருக்கலாம், எப்படிப்பட்டவர்கள்னு காண்பிப்பதற்காக கர்த்தர் சில காரியங்களை உங்க வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். எனவே நீங்க ஆண்டவர் ஏன் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார், ஏன் இது வாழ்க்கையில நடக்குது அப்படிங்கிற கேள்வியை நிறுத்திவிட்டு கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிற இந்த பாதைகளுக்காக நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாருங்க. ஏன்னா சங்கீதம் 90:15 இப்படியாக சொல்கிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இன்னைக்கு நீங்க துன்பத்தின் பாதையிலையும் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களிலும் நீங்க கடந்து கொண்டு இருக்கலாம். ஆனா நீங்க துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் நீங்க சிறுமைப்படுத்தப்பட்ட வருஷங்களுக்கும் கர்த்தர் சரியா உங்களை மகிழ்ச்சியாக்குவார். கர்த்தர் உங்களுடைய பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் மகிழ்ச்சியை ரெட்டிப்பா பலனா தருவார். ஏன்னா சங்கீதத்துல, இதே வேதத்துலதான் நம்ம பார்க்கிறோம், நான் உபத்திரவப்பட்டது நான் நல்லது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய நாட்கள் வரும். கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்தக்கூடிய நாட்கள் வரும். அதனால இந்த துன்பங்களை கண்டு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக நீங்க துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் உங்களை மகிழ பண்ணுவார். என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, ஏசப்பா தங்களுடைய வாழ்க்கையில வாழ்நாளெல்லாம் ஏசப்பா அழுகையின் பள்ளத்தாக்குல கடந்து கொண்டு இருக்கிற ஏசப்பா, மனதிற்குள்ள அநேக கேள்விகளோடும் குழப்பங்களோடும் 1000 சந்தேகங்களோடும் இருக்கிற ஏசப்பா, மனவேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தவிப்பையும் ஏக்கத்தை நீங்க அறிவிங்க ராஜா. என்றைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறும், என்றைக்கு என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நான் இதுல இருந்து விடுதலை பெறுவேன் என்று ஏசப்பா ஏக்கத்திற்காக ஏசப்பா காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணீரை நீங்க அறிவிங்க ராஜா. ஏசப்பா உங்க பிள்ளைகள் படுகிற துன்பத்தை எல்லாம் நீங்க அறிவிங்க ராஜா. ஏசப்பா அவங்க நம்பின மனிதர்கள் அவங்களை வெட்கப்படுத்தினாலும், சிறுமைப்படுத்தினாலும், துன்பத்திற்குள்ளாக உட்படுத்தினாலும் ராஜா, நீங்க அவங்களோடு இருப்பதற்காக நன்றி. உங்களுடைய கரம் உங்க பிள்ளைங்களோடு இருப்பதற்காக நன்றி ராஜா. நீங்க உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில சில காலம் மாத்திரம் அந்த உபத்திரவங்களை அனுமதித்திருக்கிறீங்கன்னு ஏசப்பா உங்க பிள்ளைங்களுக்கு தைரியத்தை கொடுங்க. அதை தாங்கி கொள்ளத்தக்கதாக ஏசப்பா, அதிலிருந்து மீண்டு வரத்தக்கதாக உங்க பிள்ளைங்களுக்கு தைரியத்தை கொடுங்க. உங்களுடைய பலத்த கரம் அவங்களோட கூட இருக்கட்டும் ராஜா. இன்றைக்கு உங்க பிள்ளைங்க ஏசப்பா படுகிற துன்பங்களுக்கு எல்லாம் ஏசப்பா நீங்க சரியாய் அவங்கள மகிழ்ச்சியாக்க போகிற கிருபைக்காக நன்றி ராஜா. அவங்க சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு நீங்க அவங்கள ரெண்டத்தனையாய் நீங்க உயர்த்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அவங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்க, அவங்களுடைய புலம்பல்கள் எல்லாம் ஆனந்த களிப்பாக மாறட்டும் ராஜா. அவங்களுடைய துன்பங்கள் எல்லாம் இன்பமாக மாறட்டும் ராஜா. ஏசப்பா நீங்களே அவங்களோடு கூட இருந்து அவங்கள வழி நடத்துங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்க துன்பங்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் எல்லாம் கடந்து போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.